இல்ல சார், நான் சொன்ன மாதிரியே என் ஜூனியர் பாருங்க. ஓகே சார். சாரி சார், ஆஃபீஸ் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம், நானே இப்பதான் வந்தேன். நாம நினைச்ச மாதிரியே வக்கீல் வரதராஜனும் மகாலிங்கமும் நம்மளை அப்ரோச் பண்ணி அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடலாமான்னு கேட்கறாங்க. நாம நினைச்ச மாதிரியே அவங்க ஷாக் ஆகி பயந்து போய் தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியுதே. ஆமா சார், ஆனா அவங்க மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை கேட்ட எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் இஷ்டம் இல்லை. வக்கீல் சார், உங்களுக்கே நல்லா தெரியும், நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கேஸ் போடல. அடுத்தவா சொத்துக்கு அநியாயமா ஆசைப்பட்டா என்ன கஷ்டம் வரும்ன்றது அவங்களுக்கு புரியணும். இழப்போட வலியும் வேதனையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களே அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேஸை ப்ரொசீட் பண்ணுங்க. சரிம்மா, கேஸை மூவ் பண்ண வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மூவா மகாலிங்க ஐயரோட ஆல் பேங்க் டிரான்சாக்ஷனை நம்ம பிளாக் பண்ணணும். நம்பர் 2 அக்கவுண்ட்ஸ், அதாவது பிளாக் மணி டீலிங்ஸை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணாலே அவங்க பாதி காலி. அதுக்கப்புறம் அவங்க பேர்லயும் அவங்க பினாமி பேர்ல இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான டீடைல்ஸையும் நாம கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். விவசாய நிலத்துல வர வருமானத்தையும், ஆந்திரால நடக்குதே கிரானைட் பிசினஸ் அதுல வர வருமானத்தையும், இதெல்லாம் கேஸ் முடிகிற வரைக்கும் கோர்ட்ல அவரை கெட்ட வைக்கணும். இத பண்ணாலே அவர் ஆல்மோஸ்ட் ரோட்டுக்கு வந்த மாதிரி தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏன்னா அவர் சட்டத்தையும் தான் கையில எடுத்துப்பாரு, கூடவே அவர் கெட்ட திட்டத்தையும் கையில எடுத்து வர்றாரு. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் மனுஷங்களுக்கு பயப்பட மாட்டேன், தெய்வத்துக்கு தான் பயப்படுவேன். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் ஜெயிச்சிடும், சொத்தும் கைக்கு வந்துடும். ஆனா அப்படி வரும்போது என் அப்பா அம்மா என் கூட இருக்க மாட்டாங்களோன்னு பயமா இருக்கு. எனிவே, லெட்ஸ் நாட் லுக் பேக். ப்ளீஸ் கோ ஹெட். நமக்குன்னு படிச்சவாளும் பலம் உள்ளவாளும் ஒதுங்கி போகும்போது நியாயம் ஜெயிக்கணும்னு நீங்க துணிஞ்சு நிக்கிறீங்களே, அந்த பராசக்தி தான் உங்களை காப்பாத்தணும். எல்லாம் நல்லபடியா முடியும். உங்க அப்பா அம்மா உங்க நல்ல மனசை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. பராசக்தி நிச்சயம் புரிய வைப்பா. நீங்க தைரியமா இருங்கம்மா. நான் வரமா. அவுட்டோர் ஷூட்டிங் தானே சார், ஜாலியா போயிட்டு வாங்க. நாகர்கோயில்ல ஒரு ஃபியூ டேஸ் தானே சொல்லியிருக்காங்க. பரத்தோட டைரக்ஷன் அங்க நேர்ல போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னால போக முடியுமா? முடியாதுல்ல. அட்லீஸ்ட் நீங்க போலாம்ல. போயிட்டு வாங்க சார். இல்ல எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா போவீங்கன்னு. ஓகே, பாய். பூஜா மாமா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. ஏம்மா, உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சே? ஏன் எங்களெல்லாம் மறந்துட்டியா? என்ன கேள்வி இது? உங்களெல்லாம் மறக்க முடியுமா? நீ நேரா வந்து பார்க்க வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு போன்லயே பேசலாமா? ஆமா, போன் பண்ணி பேசுற மாதிரி நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க பாருங்க. இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. காலையில கிளம்பினா நைட் எப்போ வரீங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, அதை விடுமா. இப்ப நான் உன்னை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு தான். சொல்லுங்க. ஏதாவது ப்ராப்ளமா? உங்க அக்காக்கும் அதிபருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. நான் இப்ப பேச வந்தது நம்ம உமா பத்தி தான். உமாவை பத்தியா? போன வாரம் கூட உமாவை பார்த்தேனே, எதுவுமே சொல்லலையே. நான் சொல்றதை கேளுமா. உமா இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் தானே, அதனால தானே அவ டைம் கேட்டிருக்கா. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே மாமா. அது உனக்கு தெரியும், ஆனா தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கே. இப்ப அவளும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறதே இல்ல. பேசிக்கிறது இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, அது அவங்க குடும்ப பிரச்சனை. லலிதாவை கூட்டிருந்து அவர் துபாயில போய் செட்டில் ஆகிறதா சொல்லிட்டு இருக்கார். கல்யாணம் ஆகாத பொண்ணும் தனிமரமா நிப்பாளேன்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்படி என்ன அவங்க குடும்பத்துல பிரச்சனை? நம்ம காம்பவுண்ட்ல இருந்த போதே கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்ததா உனக்கு தெரியுமே. அவங்க அப்பா சொத்தை எல்லாம் அவர் தம்பி பேருக்கு எழுதி தரதா சொல்லிட்டார். அதுக்கு உமா சம்மதிக்கல. உமா சொல்றதும் நியாயம்தான். அவளும் அவ அம்மாவும் இவ்வளவு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியுமே. அதாம்மா, நானும் இதைத்தான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவரும் பிடிவாதமா இருக்கார். அவரை விட உமா ரொம்ப பிடிவாதமா இருக்காம்மா. இப்ப கூட இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ சொன்னா உமா கேப்பா, அதனால தான்.
சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் நிச்சயமா உமாவை பார்த்து இதை பத்தி அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். வயசுல நீ சின்னவ, பெரியவருக்கா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல தப்பே இல்லை அப்படின்னு புரியும்படியா எடுத்து சொல்லுமா. அவ கேட்டுப்பா. சரி நான் சொல்லுமா. வரட்டுமா? போயிட்டு வாங்க. சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ. ஆ? எவ்வளவு கலகலப்பா இருந்த இடம் இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். அப்பா அமைதியா இருக்கேப்பா. அதுக்கும் நம்மள இடிக்க போறான்றது தெரிஞ்சிடுதோ என்னமோ. டேய், ஏற்கனவே இடிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்கு, பார்த்து போ. சொல்லல தவிர இது இடிக்கும் போது அவ எவ்வளவு கஷ்டப்பட போறா பாருங்க. அது விழவே விழாது. ஓல்ட் இஸ் கோல்ட், ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. எவ்வளவு தூரம் இந்த மாடிப்படி ஏறி இறங்கி இருப்போம். மூட்டு வழியால எவ்வளவு தடவை அவஸ்தைப்பட்டிருக்கேள், அத சொல்லுங்க. பார்த்து பார்த்து வாங்கலாலா. நான் பார்த்துதான் வரேன், நீ போ. ஜாக்கிரதையா வாங்கோ. நான் ஜாக்கிரதையா தான் வரேன். ஆஹா ஆஹா ஆஹா, கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு இடம்? இனிமே இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குமா லாலா? வந்து மாடியில நின்ன உடனே கோயில் கோபுரத்துல முழிக்கிறோமே. மா காமாட்சி, இங்கேன்னு பார்த்தா இந்த ஏரியால எவ்வளவு அழகா இருக்கு பாரு. லாலா, நீங்க சொல்லு. கீழே திண்ணையில உட்காந்துருப்பீல, இதோ அந்த இடத்துல அங்க நீங்க உட்காரும் போது மேல இருந்து நான் கல் அடிச்சுட்டு டக்கு நீங்க பார்க்கும்போது ஒளிஞ்சுப்பேன். அது இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. நீங்க வேற யாரையோ திட்டின்னு இருப்பேன். நீ தானே பாவி, அப்ப அடிக்க முடியல, இப்ப அடிக்கிறேன். மது, கொஞ்ச நேரம் அந்த திண்ணையில உட்காந்து நம்ம சந்தோஷமா பேசணும். அதான் என் கடைசி ஆசை. கடைசி ஆசைன்னு சொன்னா அடிச்சிடுவேன். கவனம் வாங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேலை? எங்க திரும்பினாலும் கோபுரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. சே, இந்த மொட்டை மாடியை பார்த்த உடனே எனக்கு வத்தல், வடம், ஊறுகாய் இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இனிமே இந்த மாதிரி வடம் காய போடுறதுக்கெல்லாம் இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்க. அப்பா மது, எத்தனை நவராத்திரி பார்த்திருப்போம், எத்தனை தீபாவளி பார்த்திருப்போம், எத்தனை பொங்கல் பார்த்திருப்போம். எல்லாத்தையும் விட கன்றாவே நம்ம 2 பேரும் எவ்வளவு தடவை பார்த்திருக்கோம். அது போல சேஞ்ச். இதெல்லாம் ரெகுலரா வரும். அது இந்த வீட்டுக்கான திருஷ்டி. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, நம்மளே இப்ப பொறுப்பானவளா ஆயிட்டோம். அதை சொல்லு. இன்னும் பழசையே ஞாபகம் வச்சுட்டு இருக்கியே. இப்ப வீடு பழசா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல புதுசா வரப்போகுது, அப்ப பாரு. நல்ல நாட்கள் போயிடுச்சே லாலா. மறுபடியும் திரும்பி வருமா? எல்லா வீடும் பூட்டி இருக்கிறத பார்த்தா வயிற்றே எரியறதே எனக்கு. கொஞ்ச நாள்ல பக்கத்து பில்டிங் மாதிரி நம்ம பில்டிங் ஆயிட போறது பாரு. ஆனாலும் இப்ப இருக்கிற அழகு வருமா சொல்லுங்க? அத இந்த காலத்துல எங்க இருக்குது ஓட்டு வீடு? சரி வாங்க லாலா, கீழே போவோம். பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, தோலை பிடிச்சுக்குங்க. டேய் பார்த்து வாடா. என்ன சொல்றல நீங்க? மனசே வரலையா விட்டு போறதுக்கு? ஆமாண்டா.
அதோ இந்த திண்ணையில உட்காந்ததும் ஏதோ பெரிய சிம்மாசனத்துல உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல நம்ம விளையாண்டு இருக்கும்போது அம்மா தூக்கி மடி மேல உட்காந்து வச்சுப்பாள, அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருமானோ, அதே மாதிரி மறுபடியும் எங்க அம்மா மடியில உட்காந்த குழந்தை மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு.